இந்த பதிவில் என்ன சொல்ல போகணும்னா, உயர்நீதிமன்றங்களில் நிரம்பி வழியும் இன்சால்வன்சி பெட்டிஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலகட்டங்களில் இந்த ஒரு இன்சால்வன்சி மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரவலாக எல்லாராலையும் வழக்கு வந்து தாக்கல் செய்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சப்கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, உயர்நீதிமன்றம் இது மூணுத்துலேயும் வந்து நீங்கள் இன்சால்வன்சியை ஃபைல் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். அதாவது குறிப்பிட்ட கடனை என்னால் கட்ட முடியல, அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் சமம். இல்லை சார் அதெல்லாம் பெரிய இடத்துல பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதாவது இன்சால்வன்சி அப்படின்றத உண்மையான முழு அர்த்தம் வந்து அந்த சட்டத்தில் கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு. இது இன்சால்வன்சியே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய வந்து சில மாவட்டங்களை சொல்கிறாங்களாம், சில கோர்ட்லேயே சொல்லிடுறாங்களாம், சார் இதெல்லாம் இங்கே ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா, ஒரு கோர்ட்லேருந்து ஒரு அந்த கோர்ட் செக்ஷனில் வேலை பண்ணுறவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் இன்சால்வன்சி போட்டிருக்காங்க சார், நாங்கள் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, ஏதாவது காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன சொல்கிறது, நமக்கு எதிராகவே நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் சட்டப்படி கேட்குறாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இன்சால்வன்சி ஃபைல் பண்ணியிருக்காரு சார், இந்த மாதிரி அவரால் கடனை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, நாங்கள் வந்து இந்த கட்டை எடுக்க முடியாது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. பார்த்தா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஏங்க பண்ண முடியாதுன்னா, இல்லைங்க அது பழைய சட்டமாக இருக்குதுங்க. ஏங்க இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வாரிசுரிமை சட்டம் 1922 போட்டது, அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இந்திய வாரிசுரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது, அந்த சொத்தோட வாரிசுத்தன்மையை அறியிறது. அதுவே அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி போட்டது, அந்த சட்டம் இன்னும் அமுள்ளதாக இருக்குது. அது மூலமாக எவ்வளோ உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. அது ஏன் இன்சால்வன்சி எடுக்குமா? இன்சால்வன்சினாலே வச்சுக்கிங்களேன் ஒரு மதிப்பு இல்லை ஒரு நீதிமன்றங்களில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பொறுத்தாக்கா நீதிமன்றத்துக்கு வருமானம் இல்லாத வழக்காக இருக்குது. ஏன்னா அதை பற்றி பழைய இதில் பார்த்தீங்கன்னா திவால் நிலைன்னு சொல்கிறத விட ஆங்கிலேயர் பீரியடில் வக்கற்றோர் வழக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் இப்போ வந்து ரீபீல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கூட இன்றைக்கி இன்சால்வன்சி வந்து நிறைய வழக்கறிஞர்கள் முன்னிறுத்தி விடுறாங்க. என்ன காரணம்னா, நாளுக்கு நாள் வந்து கடனை கட்ட முடியாமல் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. இதை தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் வந்து இந்த சட்டத்தில் வந்து கடனை கட்ட முடியலன்னா கடனை கேட்கக்கூடாது அப்படின்றது தான் சட்டம். என்னால் இவ்வளோ பொருள் எதுவுமே இல்லை, எங்கிட்ட வந்து இதுக்கு மேலே பொருள் என்கிட்ட எதுவுமே கிடையாது, 500 ரூபாய்க்கு மேற்பட்ட பொருள் அப்படின்னு சொல்கிறது, அது கோர்ட்டுக்கு போகிறது தான் இன்சால்வன்சி. அதுவும் பார்த்தீங்கன்னா 1920 ஆண்டு போடப்பட்ட சட்டம். 1908 ஒன்று போட்டிருக்காங்க, ரெண்டும் ஒன்று தான். அது வந்து மாகாணங்களுக்கும் இது பாக்கி இருக்கிற மாவட்டங்களுக்கும் போடப்பட்ட இந்த ஒரு சட்டம். இது பார்த்திங்கனாக்கா சமீபத்தில் ஒரு வழக்கு வந்து தென்காசியில் தாக்கல் பண்ணுறாங்க. தென்காசி தாக்கல் பண்ணதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, கட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க, எடுக்க முடியாது இந்த கேஸை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ நாம் இதை இன்றைக்கி உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் பார்வைக்கு. நம்ம நீதியரசர் தண்டபாணி ஐயா இருக்கார், அவர் தான் வந்து இந்த கட்டை பார்த்துட்டு என்ன காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கும் போது சில பேர் அது அவர் வந்து இந்த காரணமும் முறையாக இல்லைன்னா, அதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு வந்து இந்த வழக்குகள் இப்போ கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வருது. அதே போல் 1920 ஆண்டு சட்டம் இந்தியா இன்சால்வன்சி வந்து 2016 கொஞ்சம் ரீபீல் பண்ணாங்க. அதாவது